மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் நகராட்சி கப்பலூர் பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. சர்ச்சைக்குரிய வகையில் உள்ள இந்த டோல்கேட்டை அகற்றக் கோரி உள்ளூரை சேர்ந்தவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். காரணம், உள்ளூர் வாகனங்களுக்கு இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தில் 50 விழுக்காடு கட்டணம் என்ற சமீபத்திய அறிவிப்பு வெளியானதே போராட்டத்திற்கு வழிவகுத்தது. இது போய் வரைக்கும் 2 ரூபாய் போட எப்படி வாங்குறது? இந்த கிராமத்தை பக்கத்து கிராமத்துலங்க இதெல்லாம் அநியாயமாக இருக்குது உங்கள் நாட்டில். ஏன்னா அந்த கத்திரிக்காய் வாங்க போனால் நான் 20 ரூபாய்க்கு வாங்க கொடுக்கல, அதை கட்டிட்டு போனால் 200 ரூபா பயன் போடுறீங்க. இது என்ன நியாயம்? இந்த நாடு சரியான நாடா? இந்த நிலையில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது என்றும் வழக்கமான வாகன கட்டணத்திலிருந்து 50 விழுக்காடு மட்டுமே விலக்கு அளித்தும் சுங்கச்சாவடி நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்த டோல்கட்டு 12 வருஷ காலமாக செயல்பட்டு வருகிறது. லோக்கல்ல 5 கிலோமீட்டர் அளவுக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்போ 5 கிலோமீட்டர் வரைக்கும் காசு ஒரு வண்டி போச்சுன்னா 190 ரூபா 190 ரூபா வாங்குறாங்க. ஃப்ரீ லோக்கல் வண்டி. ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு தடவை நான் ஹோட்டல் வச்சிருக்கேன், கடைகள் வச்சிருக்கேன். மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு 5 தடவை போய் வரணும். 5 தடவை எங்களால் பணம் கட்ட முடியல, வைக்க முடியல. மாதம் எங்களால் கொடுக்கவும் முடியல. பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த டோல்கட்டை கோர்ட் ஆர்டர் போட்டு கோர்ட்டில் ஆட்ட சொல்லி கொடுத்துருச்சு. கோர்ட்டவே அவங்க மீறி ஆகம்பீரமாக தமிழ்நாட்டில் இது நம்பர் 1 வச்சு கொண்டுக்கிறாங்க. இதை அகற்ற சொல்லி நாங்கள் 12 வருஷ காலமாக போராடிக்கிறோங்க. இந்த அறிவிப்பால் ஆத்திரமடைந்த திருமங்கலம் பகுதியை சேர்ந்த வாகன ஓட்டிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது ஒரு டாடா ஏசி மதுரை போய் திரும்பி வந்தா 600 ரூபா, இன்னைக்கு அது 1000 ரூபா இருக்கிறேன். என்ன காரணம்டா? போய் வந்தா 600 ரூபா வாங்குறாங்களாம். அதனால இந்த டோல்கேட்டு அப்புறப்படுத்த சர்வீஸ் ரோடு வேணாம், எங்களுக்கு பொது ரோடுலாம் வேணாம். டோல்கேட்டு அப்புறப்படுத்தினேன், இதே எங்களோட கோரிக்கை. சர்வீஸ் ரோடு வேணாம், லோக்கல் வண்டி வேண்டது பேச்சுக்கு இடமில்ல. ஒட்டுமொத்தமா டோல்கேட்டை அப்புறப்படுத்துறேன். இந்த வசூல் கூண்டு கவுண்டனா தான் 1வது முடிப்பேன். தமிழக எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் இந்த முற்றுகை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் இறங்கினார். முன்னாள் MLAக்கள் மகேந்திரன், SS சரவணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சுங்கச்சாவடியின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கைவிடுமாறு திருமங்கலம் DSP அருள் தலைமையிலான காவல்துறையினர் கூறியும் அவர்கள் கலைந்து செல்லவில்லை. இதனையடுத்து உதயகுமார் உள்ளிட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்ததால் திடீர் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் சுங்கச்சாவடி இருந்தால்தானே வசூல் செய்வார்கள் என எண்ணிய சிலர் அதனை இடித்து தரைமட்டமாக்குவதற்கு JCBயுடன் வந்ததால் பரபரப்பு நிலவியது. பின்னர் காவல்துறையால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட RB உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்றனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகம் வாசலை விட்டு வெளியேற முடியாது என RB உதயகுமார் கூறினார். மக்களுடைய கோரிக்கை என்ன என்று கேட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி அமைதியான வழியிலே நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக எந்த வாகனத்திற்கும் இடையூறு இல்லாமல் நிரந்தர தீர்வாக இந்த டோல்கேட் அகற்றப்பட வேண்டும். உடனடி தீர்வாக இந்த லீகல் நோட்டீஸ் வாபஸ் வாங்க வேண்டும்.
இந்த 50% கட்டணத்தை ரத்து செய்யணும்.